Good morning, students. Now we are going to see about the 11th standard physics unit 1, nature of physical world and measurement. In this lesson we are going to see about the topic from 1.1 to 1.4. Okay, now let us see the introduction of this lesson. Before we seeing that physics subject, we should know about what is science. Okay, the word science has its root in the Latin word scientia, meaning to know. Okay, சயின்ஸுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா டு நோ, தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இன் தமிழ் லாங்குவேஜ் இட் இஸ் அறிவியல், மீனிங் நோயிங் த ட்ரூத். த ஹியூமன் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் கியூரியஸ் டு நோ அபவுட் know and understand the different phenomena like the bright celestial objects in nature, cyclic changes in the seasons, occurrence of rainbow, etc. ஓகே, அப்போ எந்த ஒரு விஷயம் நடக்குதுனாலும் அது ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆர்வம் தான் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உருவாவதற்கான ரீசன். ஓகே, the inquisitive mind looks for meaningful patterns and relations in such phenomena. Today's modern science and technology in offsuit of the understanding of nature. The science is a systematic organization of knowledge. Science is a systematic organization of knowledge gained through observation, experimentation and logical reasoning. அப்போ இந்த நாலேஜ் எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறது அண்ட் எக்ஸ்பெரிமெண்டைஸ் பண்ணி பார்க்குறது அண்ட் லாஜிக்கல் ரீசன், அதுக்குள்ள காரணம் என்ன, லாஜிக்கலாக என்ன ரீசன், இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு பேர் தான் என்ன சயின்ஸு. ஓகே, த நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் டீலிங் வித் த நான் லிவிங் திங்ஸ் இஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ். அதாவது இந்த சயின்ஸ் வந்து நான் லிவிங் திங்ஸை பற்றி படித்து பற்றி பேசுது அப்படின்னா தட் இஸ் வாட் ஃபிசிக்கல் சயின்ஸ். அது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கீழே வரும். அது டீலிங் வித் த லிவிங் திங்ஸ் இஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ். லிவிங் திங்ஸுங்கிறது பயாலஜிக்கல் சயின்ஸ், அது பாட்னி ஜுவாலஜிக்கு கீழே வரும். ஓகே, த கியூரியாசிட்டி ட்ரைவன் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஹேப்பனிங்ஸ் வாஸ் த ஆரிஜின் ஆஃப் சயின்ஸ். எப்போ இப்படி சயின்ஸ் வந்து உருவாச்சு அப்படின்னா அந்த அந்த இயற்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முற்படும் போது இந்த சயின்ஸ் அப்படிங்கிற விஷயம் உருவாகுது. ஸோ த வேர்ட் சயின்ஸ் வாஸ் காயின்ட் ஒன்லி இந்த 19th century. 1990களில் தான் 1900களில் தான் இந்த சயின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே என்ன பண்ணுது புழக்கத்தில் வந்தது. நேச்சுரல் ஃபிலாசபி வாஸ் இயர்லியர் நேம் கிவன் டு சயின்ஸ். அதாவது அந்த இயற்கையின் தத்துவத்தை சொல்கிறதா என்னென்னு சொல்கிறாங்க, சயின்ஸுங்கிற மீனிங்கில் அவங்க சொன்னாங்க. இயற்கையோட தத்துவத்தை சொல்கிறது. ஓகே, when ancient civilization knew and practiced astronomy, chemistry and human physiology and agriculture ஆர் ஓரல் கம்யூனிகேஷன், எல்லா விஷயங்களும் இப்போ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் அந்த காலங்களில் கிடையாது. அவங்களுக்கு இருந்த டெக்னாலஜிஸ் என்னென்ன அப்படின்னா ஆஸ்ட்ரானமி பற்றி, கெமிஸ்ட்ரி பற்றி, ஹியூமன் ஃபிசியாலஜி பற்றி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது அண்ட் அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் தான் சயின்ஸ்னு சொன்னாங்க. இது எப்படி இருந்ததுன்னா எழுத்து வடிவமாக இல்லை, இந்த வேர்ட் ஸ்ட்ரக்சரில் இல்லை, இதை எந்த நோட்ஸையும் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அவங்களோட அப்சர்வ் பண்ணுறத கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டாங்க, ஓரல் கம்யூனிகேஷன் தான் வந்து பண்ணிக்கிட்டாங்க. Okay, oral communication was the mode of conveying knowledge when writing the system were not yet developed. One of the oldest forerunners of scientific advancement from astronomy to medicine were the Egyptians தான் வந்து இதுக்கு வந்து மூல காரணமாக இருந்தாங்க. The scientific and mathematical excellence in India dates back in a prehistoric human activity is the Indus Valley civilization. Indus Valley சிந்து சமவெளி நாகரிகங்களில் தான் இந்த எழுத்து வடிவத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது யாருன்னா எஜிப்டியன்ஸ் தான். ஓகே, எஜிப்டியன்ஸ் தான் அந்த சயின்ஸை எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வர காரணமாக இருந்தவங்க. ஓகே, according to the part 4 article 51AH of Indian Constitution, it shall be the duty of every citizen of India to develop scientific temper, humanism and spirit of inquiry to reform. This is the aim of our science education. Science education ஓட aim வந்து ஒரு ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. part 4 article 51AHல சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சயின்டிஃபிக் டெம்பர், எந்த ஒரு மனிதனுக்கும் உள்ளாரையும் என்ன இருக்கும், ஒரு சயின்டிஃபிக் டெம்பர் இருக்கணும். அது வந்து அந்த சயின்டிஃபிக் டெம்பர் எதை நோக்கிய பயணமாக இருக்கணும்னா மனிதநேயத்தை வந்து பாதுகாக்கணும். அதாவது மனித நேயத்தோடு இருக்கணும். ஒருத்தருக்கு உதவி செய்கிற மாதிரி தான் இந்த சயின்டிஃபிக் டெம்பரோ அந்த ஆர்வமும் இருக்கணும். ஒருத்தர் அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. த ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரீஃபார்ம் ஹியூமனிசம். முக்கியமாக என்ன ஒரு டெவலப்மெண்ட், என்ன ஒரு இன்னோவேஷன், என்ன ஒரு கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அதில் வந்து என்ன இருக்கணும்னா மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். மற்றவங்களுக்கு பயன்படணுமே தவிர மற்றவங்களை அழிக்கிற விஷயமா அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில் சொல்ல வராங்க. ஓகே,
நெக்ஸ்ட் we are going to say about what is scientific method. scientific method ஒரு scientific methodனா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா systematic observation, controlled experimentation, quantitative reasoning, mathematical modeling, prediction and verification are falsification theories. ஓகே, ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் மெத்தட் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த ரிசல்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் செலஸ்டியல் பாடிஸை நம்ம ஒரு ஸ்டாரை வந்து ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டார் எந்த நேரத்தில் எந்த இடங்களுக்கு போகுது, என்ன நாட்களில், இப்போ இங்கே ஒரு ஸ்டாரை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம், இந்த டிகிரி நம்மக்கிட்ட இருந்து இவ்வளோ டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்குது. மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார் அதே இடத்துல இருக்கா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணணும். சேஞ்சஸ் இருந்ததுன்னா எவ்வளோ டிகிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறது. ஓகே, அந்த மாதிரியான விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும். கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன், அதை அப்படியே விட்டுறாமல் என்ன பண்ணணும், அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த நாளில் எத்தனை நாள் கழிச்சு அது எந்த மாதிரியான பொசிஷனுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரீசனிங், வாட் இஸ் த ரீசன், இது வந்து ரீசன் மூவ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். அண்ட் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் இருக்கணும். தென் ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஃபால்சிஃபிகேஷன் தியரிஸ். ப்ரெடிக்ஷன்னா கணிக்கிறது, ஒரு விஷயத்தை கணிச்சு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கணிக்கிறது. தென் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணி பார்க்குறது, அந்த விஷயம் கரெக்டாக. இப்போ முன்னாடி இந்த ஸ்டார்ஸை பற்றி யாராவது அனலைஸ் பண்ணியிருக்காங்களா, அதை வந்து வெரிஃபை நாம் பண்ணுறது கரெக்டாக அப்படிங்கிறது என்ன பண்ணணும், மற்றவங்களோட கம்பேர் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். ஆர் ஃபால்சிஃபிகேஷன் தியரிஸ், அப்போ அந்த தியரி தப்பாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த தியரிஸோட குறைகளை நிவர்த்தி செய்து நியூ தியரி என்ன பண்ணலாம், ஃபார்ம் பண்ணலாம். இதுதான் வந்து சயின்டிஃபிக் மெத்தடோட பேசிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் ஒரு மெட்டாலிக் ராட் எடுத்துக்கிறோம். அந்த ராடில் ஒரு ரெண்டில் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ரெண்டுக்கு ஹீட் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா என்னென்ன மாதிரியான கொஷின் நமக்கு வரும், எப்படி வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, வாட் இஸ் த ரீசன். அப்போ அந்த ரீசன் இருந்துச்சுன்னா அந்த டெம்பரேச்சர் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கன்சிடர் a metallic rod being heated. When one end of the rod is heated, the heat felt at the other end. The following question can be asked on this observation. What happens within the rod when it is heated? இப்போ ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது, how does the heat reach to the other end, எப்படி வந்து அந்த ஹீட் வந்து அதர் எண்டுக்கு ரீச் ஆகுது. is this effect true for all materials? is this effect எல்லா மெட்டீரியல்ஸும் இது சாத்தியமா? if heat flows through the material, is it possible to visualize heat? அப்படி ஹீட் ஃப்ளோ ஆச்சுன்னா அதை வந்து நம்ம விசுவலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. திஸ் ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் த ஆன்சர்ஸ் திஸ் கொரீஸ் இஸ் அ சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன். இந்த ப்ராசஸாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும் அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபைவ் மெத்தட்ஸில் 5 ஸ்டெப்ஸில் வந்து வரணும். இந்த பேசிக் ஃபினோமினா ஆஃப் ஹீட். அப்போ பேசிக்காக என்ன வாட் இஸ் ஃபினோமினா இருக்குது அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மாலிக்யூலுக்கு இடையில் மாலிக்யூல் வைப்ரேட் ஆகிறதுனால இந்த மாலிக்யூல் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் லோயர் சேனல்லே படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ரீசன் தான் அப்படிங்கிறது. ஓகே, அப்போது த பேசிஸ் ஆஃப் ஆல் ஃபினோமினா ஆஃப் ஹீட் இஸ் டிஸ்கஸ்ட் இன் யூனிட் 8. அப்போ இதை பற்றி டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூனிட் 8 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ த நேம் ஃபிசிக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த அரிஸ்டாட்டில் இன் த இயர் ஆஃப் 350 BC. Okay, this is the do you know part. Now let us see the what is physics. Introduction. The word physics is derived from the Greek word physis. Physis அப்படிங்கிற Greek wordல இருந்து இந்த physics அப்படிங்கிற word வந்து உருவாச்சு. The study of nature and natural phenomena is dealt within physics. Hence, physics is considered as the most basic for all sciences. Science ஓட most basic thing எது என்னன்னா physics தான். Okay, then unification and reductionism are the two approaches in studying physics. Unification அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து கீழே போடுறோம் அப்படின்னா ஏன் வந்து கீழே விடுது, வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா சொன்னாவே அப்படி ஒரு கொஷின் கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க சீக்கிரமாக. கிராவிடேஷன், பிகாஸ் ஆஃப் த கிராவிடேஷன் த ஆப்ஜெக்ட் வில் ஃபால் டு த கிரவுண்ட் அப்படிங்கிறத அந்த விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லிடுவீங்க. ஓகே, அப்போ இந்த விஷயத்தை வேறு எந்த மாதிரியான விஷயங்களோட ரிலேட் பண்ணி பார்க்குறது, யூனிஃபை பண்ணி பார்க்குறது, ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் யூனிஃபிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் வந்து சன்னை சுற்றி இந்த நம்மளை எர்த்து வந்து எப்பயுமே சன்னை சுற்றியே வருது, ஏன் வேறு பாத்தில் வந்து சுற்றக்கூடாதா அப்படிங்கிற கொஷின் வந்து உங்க வரலாம். அந்த ரீசன் என்னென்னா கிராவிடேஷன், ஒரு ஈர்ப்பு விசை அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் வரும். ஓகே, அப்போ இது ஈர்ப்பு விசை அப்படிங்கிற ரீசன். அதே மாதிரி ஒரு செலஸ்டியல் பாடிஸ்
அப்போ மற்ற எல்லா பிளானட்ஸும் இப்போ நம்மளோட எர்த்தோட சேட்டலைட் என்ன அப்படின்னா வாட் இஸ் தட் மூன். அந்த மூன் வந்து ஏன் வந்து நம்மளோட எர்த்தை சுற்றியே வருது, வேறு பிளானட்டுக்கு வந்து போய் அதை சுற்றக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும். அதுக்கும் என்ன ரீசன்னா கிராவிடேஷன். அப்போ அந்த கிராவிட்டி அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸ், அந்த உயிர்ப்பு விசை அப்படிங்கிற ஒரு விஷயம் யூனிஃபைடாக எல்லா கான்செப்ட்ஸ்லையும் இருக்குது. அதுதான் வந்து யூனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, attempting to explain diverse physical phenomena with a few concepts and laws is unification. ஒவ்வொரு ஃபினோமினாவும் பார்க்கும்போது வேறு மாதிரியான கான்செப்ட்ஸில் இருக்கும், பட் சில விஷயங்கள் என்ன மாதிரி ஒரே மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், த நியூட்டன்ஸ் யூனிவர்சல் law of gravitation in unit 6 explains the motion of freely falling bodies towards the earth, the motion of planets around the sun, the motion of moon around the earth, thus unifying the fundamental forces of nature. Okay, an attempt to explain the macroscopic system in terms of microscopic. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிஃபிகேஷன் பார்த்தாச்சு, தென் ரிடக்ஷனிசம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அப்போ பெரிய விஷயத்தை சின்ன விஷயமா எப்படி கம்பேர் பண்ணுறது, கம்பேரிங் வேறு எப்படி சின்ன விஷயமா எடுத்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், the thermodynamics was developed to explain the macroscopic properties like temperature, entropy. இப்போ வந்து தெர்மோடைனமிக்ஸ் பற்றி படிக்கிறோம் தெர்மல் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர், என்ட்ரோபி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸோட அதிகமான பண்புகளோட, அதாவது பெரிய பண்புகளோட இருக்குது. ஆஃப் பல்க் சிஸ்டம், மொத்தமான ஒரு சிஸ்டமில் அந்த பெரிய விஷயமா அது இருக்குது. த above properties have been interpreted in terms of the molecular constants of the bulk system by kinetic theory. அதுவே தெர்மோடைனமிக்ஸில் அது மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டமாக இருக்குது. கைனட்டிக் தியரியில் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் எப்படி இருக்குன்னா அது மைக்ரோஸ்கோப்பிக்காக மாறிடுது. அதை மைக்ரோஸ்கோப்பிக்காக மாற்றி என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதை வந்து யூனிட் 9 நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, திஸ் இஸ் அபவுட் வாட் இஸ் யூனிஃபிகேஷன் அண்ட் ரிடக்ஷனிசம். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see about what is branches of physics. நிறைய branches வந்து இருக்குது. Physics is a fundamental science, helps to uncover the laws of nature. The language of its expression is mathematics. In ancient times, the human lived with nature. Their lifestyles were integrated with nature. They could understand the signals from the movement of the stars and other celestial bodies. அது வந்து அந்த சிக்னல்ஸ், அதாவது இந்த ஸ்டார் இந்த இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா இத்தனை மணி, இல்லைன்னா இந்த காலம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தியரட்டிக்கலாக இல்லாமல், அதாவது அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. தே குட் டிட்டர்மைன் த டைம் ஆர் டைம் டு ஷோ ரீப் பை வாட்சிங் த ஸ்கை. த astronomy and mathematics were first disciplines to be developed. The chronological development of various branches of physics is represented in appendix 1.1. அது அப்பெண்டிக்ஸுங்கிறது உன்னோட புக் பேக்கில் லாஸ்ட்டில் வந்து இருக்கும். அப்போ அதை பற்றி படிக்கணும் அப்படின்னா, chronological டெவலப்மெண்ட்டை பற்றி படிக்கணும் அப்படின்னா அப்பெண்டிக்ஸ் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, கோத்ரூ பண்ணி பாருங்கள். The various branches of physics are schematically shown in the figure 1.1. The essential focus of different areas in given in the table 1.1. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமை பார்க்க போகிறோம். ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் ஃபிசிக்ஸ் வந்து எத்தனை டைப்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிளாசிக்கல் அண்ட் மாடர்ன், அதாவது பழைய இயற்பியல், புது இயற்பியல் அப்படிங்கிறது. அப்போ பழைய இயற்பியலில் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ் இருக்குது, தெர்மோடைனமிக்ஸ், அந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ மெக்கானிக்ஸ்னால் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். இது வந்து லாஸ்ட் இயரில் ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க. ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். அந்த டைனமிக்ஸ் இன்னுமே நம்ம சப்டிவைட் பண்ணோம் அப்படின்னா கைனட்டிக்ஸ் அண்ட் கைனமேட்டிக்ஸ். கைனட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் டிபெண்டன்ட், கைனமேட்டிக்ஸ்ங்கிறது ஃபோர்ஸ் டிபெண்டன்ட், கைனட்டிக்ஸ்ங்கிறது ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். தென் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனட்டிக் தியரி, கேஸஸ், ஆப்டிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், அக்வஸ்டிக்ஸ், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ரிலேட்டிவிட்டி, இதெல்லாம் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கீழே வருது. மாடர்ன் தியரிக்கு கீழே வருது என்ன அப்படின்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ். குவாண்டம் ஃபிசிக்ஸ் நான் ரிலேட்டிவிஸ்டிக் அண்ட் ரிலேட்டிவிஸ்டிக், இது வந்து ரிலேட்டிவிஸ்டிக் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் கீழே இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வருது. தென் அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், மாலிகுலர் ஃபிசிக்ஸ், ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் அண்ட் கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ரிடக்ஷனிசம் அப்படிங்கிறது சொல்கிறது. இப்போ வந்து கிளாசிக்கல்ங்கிறது பெரிய விஷயங்களை பற்றி அனலைஸ் பண்ணுறது, மாடர்ன் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பார்ட்டிகளை பற்றி அனலைஸ் பண்ணுறது. இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், ரிடக்ஷனிசம் அப்படின்னு இந்த ஃபிகர்லேயே நமக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து மேக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி அனலைஸ் பண்ணுறது இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். மாடர்ன் தியரி அப்படிங்கிறது
மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் பற்றி அனலைஸ் பண்ணுறது. இப்போ அட்டாமிக் ஃபிசிக்ஸ், ஆட்டம்லாம் ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் லெவல் அந்த லெவலை பற்றி படிக்கிறது. த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், மாலிகுலர் ஃபிசிக்ஸ் எல்லாமே வந்து மைக்ரோஸ்கோபிக். அப்போது ரிடக்ஷனிசம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த 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 பிக்சர்லேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. தென் scope and examination of physics. The discoveries in physics are two types. One is accidental discoveries and when well analyzed research outcome in the laboratory based on initiative thinking and prediction. சரியா? இப்போ வந்து ஃபிசிக்ஸோட டிஸ்கவரிஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா சும்மா, அதாவது ஒரு விஷயம் நேச்சுரலாகவே நமக்கு தெரியுறது, அதாவது ஆக்சிடென்டலாக நடக்கிற ஒரு டிஸ்கவரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேக்னட்டிசம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மெக்னீஷியா அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் வந்து ஒரு கம்பி, இரும்பு கம்பி அந்த பாறை மேலே போட்டதுனால அந்த பாறை அந்த இரும்பு கம்பியை அப்சர்வ் பண்ணுச்சு. ஸோ அங்கே ஆக்சிடென்டலாக அந்த டிஸ்கவரி, அந்த மேக்னெட் அப்படிங்கிற ஒரு டிஸ்கவரியை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, லெபார்டரியில் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியலாக அந்த மேக்னெட்ஸ் உருவாக்குறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட பிஹேவியர்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறது என்னது, ஆர்டிஃபிஷியல் வெல் அனலைஸ்ட் ரிசர்ச் அப்படிங்கிற சொல்கிறது. ஓகே, இது இந்த விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது கழிச்சு அதை வந்து லெபார்டரியில் உருவாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், த மேக்னட்டிசம் வாஸ் ஆக்சிடென்டலி அப்சர்வ்ட் by the reason for the strange behavior of the magnets was later analyzed theoretically. This analysis revealed the underlying the phenomena of magnetism. With this knowledge, the artificial magnets were prepared in the laboratories. The theoretical predictions are the most important contribution of physics to the development in technology and medicine. For example, the famous equation of Albert Einstein, E is equal to mc square, was a theoretical prediction in 1905 and experimentally proved in 1932 by Cockford and Walton. அப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ங்கிறவங்க அந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு, இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிறத தியரிட்டிக்கலாக சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக யார் ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா காக்ஃப்ரோட் அண்ட் வால்டன் அப்படிங்கிறவங்க இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. The theoretical predictions aided with the recent simulation and computation procedures are widely used to identify the most suited material in robust applications. இப்போ வந்து ஒரு விஷயம் தியரிட்டிக்கலாக இருக்குன்னா அதை எக்ஸ்பெரிமெண்டலாக அனலைஸ் பண்ணி அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு நியூ மேட்ரை வந்து நியூ இன்னோவேஷன் வந்து கொண்டு வரதான் என்னது அப்ளிகேஷன் அப்படிங்கிறது சொல்கிறது. ஓகேவா? தென் the pharmaceutical industry uses this technique very effectively to design new drugs. Compatible material for organ replacement and prediction using quantum prescriptions of physics before fabrication. ஓகே, அப்போது இந்த தியரிட்டிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டலாக சில விஷயங்களை நம்மளோட மெடிக்கல் ஃபீல்ட்லையும் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? அதை வந்து ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கல் அனலைஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பெரிமெண்டலாக செஞ்சு நம்ம பாடிக்கு அது வந்து என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனை ஏற்படுத்தாத லெவலுக்கு நம்ம அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணது, ஃபேப்ரிகேஷன் மீன்ஸ் வாட், இந்த பொறுத்தது. இப்போ செயற்கைக்கால்லாம் பொறுத்துறாங்க அப்படின்னா அந்த செயற்கைக்கால் பொறுத்துறது மூலமாக மற்ற ஆர்கன்ஸுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்குறது தான். ஓகேவா? தென் does the experiment theory work hand in the hand complementing and one another. Physics is a huge scope as it covers a tremendous range of magnitude of various physical quantities, length, mass, time, energy. It deals with the systems of very large magnitude as in astronomical phenomena as well as those in very small magnitude involving electrons and protons. The range of time scales, astronomical scales to microscopic scales. அதாவது அந்த டைம் ஸ்கேல்ஸ் எப்படியெல்லாம் எந்த ரேஞ்சில் வந்து மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னா 10^18 to 10^-22 செகண்ட்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, ரேஞ்சை வந்து மெஷர் பண்ணலாம். தென் த ரேஞ்ச் ஆஃப் மாஸஸ் ஃபார் ஹெவன்லி பாடிஸ் மற்றும் எலக்ட்ரான் 10^55 kgலேருந்து 10^-31 kg வரைக்கும் என்ன பண்ணலாம், நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ரேஞ்சஸ் ஆஃப் மாஸஸ் இந்த ஃபிசிக்ஸில் அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, த ஸ்டடி ஆஃப் ஃபிசிக்ஸ் நாட் ஓன்லி எஜுகேட்டிவ் பட் ஆல்சோ எக்ஸைட்டிங் இன் மெனி வேஸ். எ ஸ்மாலர் நம்பர் ஆஃப் பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் லாஸ் எக்ஸ்பிளைன் டைவர்ஸ் ஃபிசிக்கல் ஃபினோமினா. எ ஸ்மால் நம்பர் ஆஃப் பேசிக் கான்செப்ட் வந்து டைவர்ஸ் ஃபிசிக்கல் ஃபினோமினால என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் அவர் டிசைனிங் எ யூஸ்ஃபுல் டிவைஸ் பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் லாஸ். இந்த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வந்து ஃபிசிக்கல் லாஸை பேஸ் பண்ணி இருக்குது. தென் for example, the use of robotics, journey to moon and to nearby planets with the controlled
ஃப்ரம் த கிரவுண்டு. அதை மூணில் இருக்கிற இப்போ மூணுக்கு ஒரு சேட்டலைட் அனுப்பியிருக்கோம் அப்படின்னா அங்கே இருக்கிற சேட்டலைட்டை நம்ம கிரவுண்ட்லேருந்து என்ன பண்ண முடியும், எர்த்ஸ் கிரவுண்ட்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் இன் ஹெல்த் சயின்சஸ். ஓகே, ஒரு பக்கம் அந்த லாஸை பேஸ் பண்ணி தியரிஸ் கொண்டு வராங்க. இங்கே வந்து அந்த இன்னோவேஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த லாஸை பேஸ் பண்ணி சில விஷயங்களை கொண்டு வராங்க. இப்போ யூஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்டேஷன். அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த லாஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்டை நீ மேலே தூக்கி போடுற, ரொம்ப வேகமாக தூக்கி போடுற, அது வந்து நம்மளோட எர்த்ஸ் கிராவிட்டியை தாண்டி வெளியே போகணும் அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் அது போகணும் அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருப்பீங்க, எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை லேர்ன் பண்ணிக்கிட்டிங்களா? அதை வந்து இந்த 11th 6th சாப்டரில் படிப்பீங்க. சரியா? அப்போது அந்த விஷயத்தை இப்போ இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த ஆப்ஜெக்டை நம்ம த்ரோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம எர்த்ஸ் கிராவிட்டியை விட்டு வெளியே போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை யார் அங்கே எக்ஸ்பெரிமெண்டலாக யார் சொன்னாங்க, எக்ஸ்பெரிமெண்டலாக அந்த லாஸை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, த கேரிங் அவுட் ஆஃப் நியூ சேலஞ்சிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டு அன்ஃபோல்ட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் வெரிஃபையிங் த ஃபால்சிஃபையிங் த எக்ஸிஸ்டிங் தியரி. கேரிங் அப்படியே நியூ சேலஞ்சிங், புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, அண்ட் அன்ஃபோல்ட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் நேச்சர், நம்மளோட இயற்கையோட புதிர்களை வந்து கண்டுபிடிக்கிறது, அண்ட் இன் வெரிஃபையிங் அண்ட் ஃபால்சிஃபையிங் த எக்ஸிஸ்டிங் தியரி. அதாவது ஒரு தியரியை, ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு தியரியை என்ன பண்ணுறது, வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் தப்புகள் இருந்தால் எக்ஸிஸ்டிங் நம்ம அந்த சயின்டிஃபிக் மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பில் படித்தோம் இல்லையா, ப்ரிடிக்ஷன்ஸ், வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ், அதை தான் இங்கே சொல்ல வராங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் ஃபால்சிஃபிகேஷன், அதாவது தவறுகள் இருந்தால் அதை புதுசாக உருவாக்குறது. சரியா? தென் probing and understanding the science behind the natural phenomena like the eclipse, and one feels the heat when there is a fire. ஏன் வந்து ஹீட்டை வந்து உணர்றோம், ஃபயர் இருக்கும்போது ஃபயருக்கு பக்கத்தில் போகும்போது ஹீட்டை வந்து உணர்றதுக்கான ரீசன் என்ன, எக்லிப்ஸ் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது சயின்ஸை வந்து இந்த நேச்சுரல் ஃபினாமினாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இன் டுடேஸ் வேர்ல்ட் த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் engineering and technical education is physics, which is explained with the help of the mathematical tools. Okay, now let us see the physics in relation to technology and society. The technology is the application of the principles of the physics for practical purposes, the application of knowledge for practical purposes in various fields to invent the produce useful products and to solve the problems is known as technology. Thus the physics and technology can both together impact our society directly or indirectly. அப்போ டெக்னாலஜிங்கிறது நம்ம சொசைட்டிக்கு என்னவாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேசிக் லாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் லீட் டிஸ்கவரி ஆஃப் த வயர்லெஸ் கம்யூனிகேஷன். எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன். இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஒரு சின்ன பாக்ஸ் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கிறோம், டைரெக்டாக பேசிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டு வரோம். அப்போ அந்த நம்ம உலகமே என்ன பண்ணியிருக்கு, ஷ்ரங்க் அப்படின்னா சுருங்கி போகுது. ஓகே, technology which has shrunk the world with the effective communication over large distances. The launching of satellite into space has revolutionized the concept of communication. Microelectronics ரெவல்யூஷன் கான்செப்ட் ஆஃப் கம்யூனிகேஷனை இன்னும் ரெவல்யூஷனை புரட்சிகரமாக மாற்றணும் அப்படின்னா அந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுறது. ஓகே, த மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், லேசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், சூப்பர் கண்டக்டிவிட்டி அண்ட் நியூக்ளியர் எனர்ஜி ஹேவ் த காம்ப்ரிஹென்சிவ்லி சேஞ்ச்டு த திங்கிங் அண்ட் லிவிங் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட ஹியூமன் பீயிங் லைஃப் ஸ்டைல்ஸ் என்ன பண்ணியிருக்கு, மாற்றிருக்கு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங் மிஷினில் இவ்வளோ தண்ணி இருக்குது, தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், ஒரு சென்சாரை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அங்கே வந்து மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்ளை ஆகுது. லேசர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ணுக்குள்ளே ரெட்டினால ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். லேசர்லேருந்து நமக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் நம்ம பாடியில் என்ன பண்ண முடியும், எடுத்துடலாம். சரியா? அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் நம்மளோட லைஃப் ஸ்டைலை என்ன பண்ணிவிடும், மாற்றிடும். சரியா? இப்போ நம்ம அன்வான்ட் ஹேர் வந்து நம்மளோட ஃபேஸஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் வச்சு என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்கின், நம்ம நேச்சுரலாக ஸ்கின் எப்படி இருக்கும் அந்த ஸ்கின் கலரில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, இது வந்து நிறைய டெக்னாலஜிஸ். அப்போ நம்ம லைஃப் ஸ்டைலை என்ன பண்ணிடுறோம், மாற்றிடும். ஓகே,
Then physics being a fundamental science has played a vital role in the development of all other sciences. A few examples: physics in relation to the chemistry. In physics we study the structure of the atoms, radioactivity, X-ray diffraction, etc. Such as studies have enabled researchers in chemistry to arrange the elements in periodic table on the basis of their atomic numbers. This is further help to know the nature of valency chemical bonding. Physics in relation chemistry in a periodic table என்ன அப்போ பீரியடிக் டேபிளில் பீரியடிக் எலமெண்ட்ஸை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், எலமெண்ட்ஸை பற்றி நம்ம லேர்ன் பண்ணும்போது அதில் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எது, அந்த ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் என்ன, அப்போ அந்த ஆட்டம் வந்து எக்ஸ்ட்ரா டைஃப்ராக்ஷன் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்து அந்த கெமிஸ்ட்ரியோட நம்ம ஃபிசிக்ஸ் என்ன பண்ணிக்கிறோம், ரிலேட் பண்ணிக்கிறோம். சரியா? அப்போது இப்போ பீரியடிக் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ்னு என்ன பண்ணியிருப்பீங்க, கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த ரோஸ்லேருந்து ரோஸ் என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருக்கும், இந்த ரோலேருந்து இந்த ரோ என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட் இயரில் என்ன பண்ணியிருப்பீங்க, டீட்டெயில்டாக படிச்சிருப்பீங்க. அப்போது இதெல்லாம் யார் சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ப்ராப்பர்ட்டி வச்சு சொல்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வச்சு என்ன பண்ணுறோம் நம்ம சொல்கிறோம். தென் பாண்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். இன்டர்டிசிப்ளினரி பிரான்ச்சஸ் லைக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் குவாண்டம் கெமிஸ்ட்ரி ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் ஹியர். அப்போது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, குவாண்டம் கெமிஸ்ட்ரிலாம் கெமிஸ்ட்ரியோட என்ன பண்ணியிருக்கு, கம்பைன்ட் ஆகிருக்கு. இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட், அதை வந்து கெமிஸ்ட்ரி என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். ஓகே. தென் ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு பயாலஜி. இப்போ எக்ஸ்ட்ரே எடுக்கிறோம், டைஃப்ராக்ஷன் பண்ணுறோம், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா பயாலஜியை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேவா? இப்போ ரேடியோ தெரப்பி, எக்ஸ்ரேஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் டயக்னாஸ்டிக் பர்பஸஸ், ரேடியோ ஐசோடோப்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ரேடியோ தெரப்பி டு க்யூர் த கேன்சர் அண்ட் அதர் டிசீசஸ். இன் ரீசெண்ட் இயர்ஸ் த பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஆர் பீயிங் ஸ்டடிட் ஃபார் த ஃபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லாம் ஃபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு என்ன பண்ணலாம், அது இல்லாமல் நம்ம பயாலஜியே இல்லை, அது இருந்தால் தானே என்ன பண்ண முடியும். அப்போ நம்ம மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புங்கிறது நம்ம ஃபிசிக்ஸை பேஸ் பண்ணின ஒரு விஷயம், அதை பயாலஜியோட கம்பேர் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ அதுவும் இந்த ஃபிசிக்ஸோட கம்பைன்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் வித் மேத்தமேட்டிக்ஸோட அப்போ ஃபிசிக்ஸ் இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸ் வந்து இல்லவே இல்லை. அப்போ ஃபிசிக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா மேத்தமெட்டிக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் மேத்தமெட்டிக்ஸுக்கு ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஃபிசிக்ஸ் இஸ் a quantitative science. It is most closely related to mathematics as a tool for its development. Then physics in the relation to astronomy. Astronomical telescopes are used to study the motion of the planets and other heavenly bodies in the sky. The radio telescope have been enabled the astronomers to observe the distant points of universe. Studies of the universe are being done using the physical principles. Okay, physical principles. Then the physics in relation to geology. ஜியாலஜியில் நம்மளோட ஜியாலஜி மீன்ஸ் வாட், நம்மளோட புவியியலை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஸோ டைஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸ் ஹெல்ப்ஸ் டு ஸ்டடி த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேரியஸ் ராக்ஸ். ஒவ்வொரு ராக்ஸோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறது. த ரேடியோ ஆக்டிவிட்டிஸ் யூஸ் டு எஸ்டிமேட் த ஏஜ் ஆஃப் ராக்ஸ். ஒரு பாறையோட வயசு என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது. இப்போ பாறைகள்லாம் எப்படி உருவாச்சுன்னா, நம்ம அந்த லாவா எரிமலை குழம்புகள் வெடித்து சிதறனாலையும், இல்லைன்னா அந்த பூமி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகி அந்த பாறை பகுதிகளை மேலே வரும் அது. அப்போ அதோட ஏஜ், அது உருவாகி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் இந்த ஃபிசிக்ஸ் கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூஸ் ஆகும். சரியா? இந்த ஏஜ் ஆஃப் ராக்ஸு, ஏஜ் ஆஃப் ட்ரீஸ், இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. ஓகே. ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் யூஸ் டு எஸ்டிமேட் த ஏஜ் ஆஃப் ராக்ஸ், ஃபாசில்ஸ் அண்ட் ஏஜ் ஆஃப் த எர்த். Physics in relation to oceanography. Oceanographers seek to understand the physical and chemical process of the oceans and the measures the parameters such as temperature, salinity, current speed, gas fluxes, chemical components என்னென்ன. அப்போ அந்த கடல் தண்ணியில் என்ன மாதிரி டெம்பரேச்சரில் அது டெம்பரேச்சர் இருக்கணும், என்ன மாதிரியான உப்புத்தன்மையோடு இருக்கணும், அண்ட் கரண்ட் ஸ்பீடு, அந்த ஃப்ளோ எப்படி இருக்கணும், கேஸ் ஃப்ளக்ஸஸ் எப்படி இருக்கணும், அண்ட் கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் என்ன மாதிரியான இப்போ சாதாரண உப்பு, இப்போ நம்ம கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கிரவுண்ட் வாட்டர் இப்போ நம்ம
ஒரு குடத்தில் தண்ணி எடுத்து நம்ம கொஞ்ச நாள் அதிகமான நாளில் வச்சுட்டோம் அப்படின்னா கீழே உப்பு படியும். அந்த உப்பில் என்னென்ன மாதிரியான சால்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும். சரியா? எதை வச்சு ஃபிசிக்ஸை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு psychology. All the psychological interactions can be derived from the physical processes. The movements of neurotransmitters are governed by the physical properties of diffusion of the molecular motion. The functioning of our brain is related to our underlying the wave particle dualism. அப்போது சைக்கலாஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குனாலும் இந்த ஃபிசிக்ஸ் ஓரியன்ட் இன்வென்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் நேச்சர் டீச்சர்ஸ் ட்ரூ சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் அஸ் அன் எஃபிஷியன்ட் டூல். ஃபிசிக்ஸுங்கிறது எஃபிஷியன்ட் டூலாக இயற்கையை உணர்ந்து கொள்ள ஒரு கருவியாக வந்து இருக்குது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஷுட் பி யூஸ்ட் இன் த பேலன்ஸ்டு மேனர் ஸோ தட் தே டு நாட் பிகம் வெப்பன்ஸ் டு டிஸ்ட்ராய் த நேச்சர் விச் டாட் அஸ் சயின்ஸ். சரியா? இப்போ சயின்ஸுங்கிறது சில மற்றவங்களுக்கு உதவணுமே தவிர மற்றவங்கள அழிக்கிற விஷயமா இருக்கக்கூடாது. ஆக்கத்திற்கு உதவும், அழிவுக்கு உதவக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் குளோபல் வார்மிங் அண்ட் அதர் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி நீட் டு பி செக்ட். Save science with a moderate and appropriate use of technology is a need of this century. Okay, save science with a moderate and appropriate use of this technology need for this century. அப்போ மாடரேட்டாக இருக்கணும், சேஃபாகவும் இருக்கணும். இந்த இன்னோவேஷன்ஸ் எல்லாமே இப்படி தான், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். நல்ல விஷயத்தை நோக்கி தான் போகணுமே ஒழிய அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் மெயின் டாப்பிக்கை நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாட் இஸ் மெஷர்மெண்ட்? இப்போ நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டை பற்றி படிச்சிட்டோம். இப்போ மெஷர்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே போயிருக்கோம். இது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த செகண்ட் கான்செப்ட், தட் இஸ் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்டை பற்றி லார்ட் கெல்வின்கிற அப்படிங்கிறவர் எப்படி என்ன கோட் கொடுத்துருக்காருன்னா, when you can measure that you are speaking about and can express in it numbers, you know something about it. But when you cannot express in it numbers, your knowledge is of a meager and unsatisfactory kind. அப்போ ஒரு விஷயத்தை நீ சொல்கிற அப்படின்னா அதை வந்து நம்பரில் சொல்கிற மாதிரி இருக்கணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கு எடுத்துக்கிட்டிங்க, இது எவ்வளோ மாஸ் இருக்கும், இல்லை இது எவ்வளோ லெங்த் இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், கரெக்டாக அனலைஸ் பண்ணி பார்த்தே சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். சரியா? அதுதான் வந்து என்னது மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பார்த்து இது வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கலாம், இல்லை இது வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் சொல்கிறது. அது நம்பர்ஸில் உன்னால் சொல்ல முடியல அப்படின்னா அதை பற்றின புரிதல் உனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு லார்ட் கெல்வின் வந்து சொல்கிறாரு. இதோட மாஸ், ஒரு புக்கை எடுத்துகிட்டு இதோட மாஸ் எவ்வளோ இருக்கும், மாஸ் இத்தனை கேஜிஸ் வந்து இருக்கும், இல்லை இத்தனை கிராம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், சொல்ல தெரியணும். அதுதான் வந்து மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இந்த கம்பேரிசன் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித் இட் ஸ்டாண்டர்ட் யூனிட் இஸ் நோன் அஸ் மெஷர்மெண்ட். எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டில் சொல்லணும், அதுதான் வந்து என்னது மெஷர்மெண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெங்த்தை நாங்கள் லிட்டரில் சொல்ல முடியாது. சரியா? மீட்டரை மீட்டரை வந்து ஃபாரன்ஹீட்டில் சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டையும் ஒவ்வொரு யூனிட்டில் தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அதுதான் வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கம்பேரிசன் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் யூனிட் இஸ் நோன் அஸ் த மெஷர்மெண்ட். த மெஷர்மெண்ட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் scientific studies and experimentation. It plays a important role in our daily life. Physics is a quantitative science and physicists always deals with the numbers. சரியா? ஃபிசிக்ஸ் வந்து எப்போயுமே குவான்டிடேட்டிவ், நம்பரை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எர்த்தோட ரேடியஸ் எவ்வளவு, நம்மளோட எர்த்துக்கும் நம்ம சன்னுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணுறது, நம்பரில் தான் சொல்கிறோம். சரி, இவ்வளோ இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது நம்பரில். அப்போ குவான்டிடேட்டிவ் சயின்ஸ் அண்ட் ஃபிசிசிஸ்ட் ஆல்வேஸ் டீல்ஸ் வித் த நம்பர்ஸ். ஃபிசிசிஸ்ட் எப்போயுமே நம்பர்ஸை மட்டுமே நம்பர்ஸை டீல் பண்ணுற மாதிரி இருக்கணும், விச் ஆர் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். Then the definition of physical quantity. What do you mean by physical quantity? Quantities that can be measured and in terms of which laws of physics are described are called the physical quantities. Example, length, mass, time and force, energy, etc. Okay, physical quantity ங்கிறது length, அதாவது physical quantity express பண்ணுறது, measured and in terms of its laws of physics. laws of physics பேஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் velocity நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த rate of change of time with respect to the time, rate of changes distance with respect to the time அப்படிங்கிறது சொல்கிறது velocity. இது ஒரு லாவை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ அப்போ ஃபோர்ஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது. அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி அதில் என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி வெலாசிட்டி அப்படிங்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்து, மாஸு, டைம் அப்படிங்கிறது டைம், ஃபோர்ஸ், எனர்ஜி எல்லாமே காமனாக ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் வந்துடும்.
சரியா? தென் இந்த ஃபிசிக்கல் குவாலிட்டி எப்படி வந்து டைப்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது? The physical quantities are classified into two types. One is fundamental and derivative quantities. Fundamental quantities மொத்தம் எத்தனை அப்படிங்கிறது நம்ம லோயர் கிளாஸஸ்லேருந்து படிச்சுட்டு வரோம். தட் இஸ் பேசிக் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து இருக்குது. தென் டெரிவேட்டிவ் யூனிட்ஸுங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த டெரிவேட்டிவ் குவான்டிட்டிஸை வந்து உருவாக்குறாங்க. ஓகே, அதை மல்டிப்ளை பண்ணுறது மூலமாகவோ டிவைட் பண்ணுறது மூலமாகவோ என்ன பண்ணலாம், அந்த டெரிவேட்டிவ் குவான்டிட்டிஸை நம்ம கொண்டு வர முடியும். சரியா? The physical quantities are classified into two types. One is they are fundamental and derivative quantities. Fundamental are base quantities, are quantities which cannot be expressed, underline பண்ணிக்கோ, which cannot be expressed in terms of any other physical quantity. Fundamental quantityனா என்னன்னா, வேறு எந்த physical quantityனாலையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அந்த physical quantity தான் என்ன அப்படின்னா fundamental quantity. These are length, mass, time, electric current, temperature, luminous intensity and amount of substance. இந்த 7 தான் என்னது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. எப்பயுமே இது என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா மொத்தமே 7 தான். அது என்னென்னா லெங்க்த்து, மாஸு, டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், லியூமினஸ் இன்டென்சிட்டி அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இவ்வளோ தான். சரியா? இதை வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம வேறு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை உருவாக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்சது வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் அப்படிங்கிறது வெலாசிட்டி. அப்போ அது ரெண்டு என்னென்ன மாதிரியான ஃபிசிக்கல் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அங்கே அப்ளை ஆகுதுன்னா மாஸ் டிவைடட் பை டைம். மாஸ் டைம் அப்படிங்கிற 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை நம்ம இங்கே எடுத்துகிட்டு அதை டெரைவ் பண்ணுறோம். அது டெரைவேட்டிவ் குவான்டிட்டிஸ். த குவான்டிட்டிஸ் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் கால்ட் டெரைவேட்டிவ் குவான்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா, வால்யூம், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், எக்ஸெட்ரா. ஓகே, த டெஃபினேஷன் ஆஃப் யூனிட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். த ப்ராசஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். அப்போ எப்படி நம்ம யூனிட்ஸ் வந்து கொடுக்குறது? சரியா? இப்போ வந்து the process of measurement is basically process of comparison. To measure the quantity, we always compare it with some reference standard. For example, when we state that the rope is 10 meter long. ஒரு ரோப் எடுத்துக்கிட்டு அது 10 மீட்டர் லாங் இருக்குன்னா எப்படி அது 10 மீட்டர் லாங்னு சொல்கிறீங்க? அது வந்து 1 மீட்டரை போல் 10 மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ 1 மீட்டர், அப்போ 1 மீட்டருங்கிறது என்னது, பேசிக். தட் இஸ் ஃபண்டமெண்டல். அது அந்த 1 மீட்டருங்கிறது ஒரு யூனிட்டு, ஃபண்டமெண்டல் யூனிட்டு. அதை போல் 10 மடங்கு அந்த ரோப் வந்து இருக்குது. சரியா? அந்த 1 மீட்டரை போல் 10 மடங்கு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னது concept. Okay, for example, when we state that the rope is 10 meter long, it is to say that it is 10 times as long as an object whose length is defined as 1 meter. Such a standard is known as the unit of the quantity. Here 1 meter is the unit of quantity length. Okay, the arbitrarily chosen standard of measurement of quantity which is accepted internationally called the unit of quantity. Okay va, this is the actual definition of that unit. Unit oda definition கேட்டிங்கன்னா இதுதான், இந்த slanting lines இருக்கு இல்லையா, அதான். So the units in which the fundamental quantities are measured are called the fundamental or base units, and this units of measurement of all other physical quantities which can be obtained by the suitable multiplication or division of powers and fundamental units. சரியா? அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை மல்டிப்ளை பண்ணுறது மூலமாகவோ டிவைட் பண்ணுறது மூலமாகவோ பவர்ஸை சேர்க்கறது மூலமாகவோ ஒரு நியூ ஃபிசிக்கல் குவான்டிட்டி உருவாகுதுன்னா அந்த குவான்டிட்டி தான் என்ன அப்படின்னா டெரைவேட்டிவ் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம்ஸ். A complete set of units which is used to measure all kinds of fundamental and derivative quantities is called the system of units. Here are the common system of units used in mechanics. மெக்கானிக்ஸில் என்ன மாதிரியான சிஸ்டம் பேஸ்மெண்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எஃபிஎஸ், சிஜிஎஸ் அண்ட் எம்கேஎஸ் அப்படிங்கிற 3 யூனிட் சிஸ்டம் வந்து இப்போ ஆரம்ப காலங்களில் ஆன்ஷியன் பீரியடில் என்ன சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா எஃபிஎஸ் சிஸ்டம். இட் இஸ் அ பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் which uses foot, pound and second as the 3 basic units for measuring length, mass and time respectively. ஸோ இது மெக்கானிக்ஸில் லெங்க்த்து, மாஸ், டைம் இருந்தாவே போதும், மெக்கானிக்ஸ் என்ன பண்ணிடலாம், நம்ம அனலைஸ் பண்ணிட முடியும். Then CGS system is a Gaussian system which uses centimeter, gram and a second as the 3 basic units for measuring the length and mass and time respectively. Then MK system is based on the meter, kilogram and second as the 3 basic units for measuring the length, mass and time respectively. So okay, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறான்,
இதெல்லாம் லெங்க்த்து மாஸ் டைம் மெஷர் பண்ண மெக்கானிக்ஸில் இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எஃபிஎஸ், எம்கேஎஸ் அண்ட் சிஜிஎஸ் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, எப்போ ஒரு விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணுறோன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பிரிட்டிஷில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது எஃபிஎஸ் சிஸ்டமில் தான் இருக்கும். இப்போது காசின் சிஸ்டமில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது சிஜிஎஸ் சிஸ்டமில் தான் இருக்கும். தென் எம்கே சிஸ்டமில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தில் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி வேரியேஷன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த வேல்யூஸில் கண்டிப்பாக வேரியேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறது, சரி பண்ணுறதுக்காக ஒரு சிஸ்டம், அதாவது கொண்டு வந்தாங்க எஸ்ஐ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். அதை வந்து பின்னாடி படிக்க போகிறோம். த சிஜிஎஸ், எம்கேஎஸ் அண்ட் எஸ்ஐ ஆர் மெட்ரிக் அண்ட் ஆர் டெசிமல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். த எஃப்ஏ சிஸ்டம் இஸ் நாட் அ மெட்ரிக் சிஸ்டம். ஓகே. Then SI system, the system of units used by the scientists and engineers around the world is commonly called the metric system, but since in 1960 it has been known officially as the international system, a system or SI system. The SI with a standard scheme of symbols, unit and observations were developed and recommended by the General Conference on Weights and Measures in 1971 for the international usage of scientific and technical and industrial and commercial work. எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் சயின்டிஃபிக்காக இருக்கட்டும், டெக்னிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்காக இருக்கட்டும், கமர்ஷியல் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்னது இந்த எஸ்ஐ சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணாங்க, அதை வந்து பேசி முடிச்சிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் வர வேல்யூஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அதில் இருக்கிற தப்புகள் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ எல்லாருமே எஸ்ஐ சிஸ்டமை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இந்த கமர்ஷியல் ஒர்க் எல்லா ஒர்க்லேயுமே சயின்டிஃபிக், டெக்னிக்கல், இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஒர்க் எல்லாத்துலேயும் ஒரே சிஸ்டமை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா வேரியேஷன், அந்த வேல்யூஸில் வந்து வேரியேஷன் வராது அப்படிங்கிறத, அப்படி வேரியேஷன் இருந்தாலும் ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. த அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம் ஆர் the system makes useful only one unit for one physical quantity, which means the rational system of units. Rational system எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். In this system all the derived units can be easily obtained from basic and supplementary units, which means it is coherent system of units.